கோயில்ல உள்ள சிசிடிவியை பார்த்தாலே நிச்சயமாக நமக்கு பல உண்மைகள் தெரிய வரும். அதை கொடுக்காம மறைக்கிறாங்கன்னா அப்ப நிச்சயமா ஏதோ ஒண்ணு இருக்கு. அஜித்குமாரை கொன்னதுக்கு வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். அதே மாதிரி அஜித்குமாரை கொன்னது சாதாரணமா நிக்கிதா ஆள் வச்சு கொல்லல. இதற்கு பெரிய அதிகாரிகளின் தொடர்பு இருக்கு. அந்த கோயில்ல உள்ள பிராமணனும் கூட மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அஜித்குமார் சாதாரணமா கொல்லப்படல, சடங்கு ரீதியா கொல்லப்பட்டிருக்காரு. அதனால நிச்சயமா இது ஒரு பிளான்ட் மர்டர். அஜித்குமாரை வேற ஒரு காரணத்திற்காக கொண்டிருக்காங்க. பெரிய புள்ளிகளுக்கு நிச்சயமாக இதில் தொடர்பு இருக்கும். அதை மறைக்கிறதுக்கு தான் அஜித்குமார் தம்பிக்கு வேலை வாங்கி கொடுக்கறதும், முக ஸ்டாலினே போன் போட்டு பேசுறதும், இங்க நிக்கிதாவை எக்ஸ்போஸ் பண்றேன்னு மக்களை திசை திருப்பிட்டு இருக்காங்க. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னா அந்த கோயில் சிசிடிவி காட்சிகள் அனைத்துமே வெளியிடப்படணும். உண்மையிலே என்ன நடந்ததுன்னு அப்ப நமக்கு புரிய வரும். முடிந்த அளவு இந்த விழயத்தை அனைவருக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த விழயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.